பாமுகம் பாட்டிவியில் தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைவது கேள்வி கணைகள் தோப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் இன்று இரண்டு நிகழ்ச்சிகள் ஒரு நிகழ்ச்சி இடம்பெறாதபடினால் இந்த இடத்தில் கேள்வி கணைகள் இடம்பெறுகின்றது. வணக்கம் வாங்க. வணக்கம் மணி. வணக்கம் அன்பு உறவுகளே. எல்லோரும் நலமாகவும் வளமாகவும் இருந்து கொள்ளுங்கள் என்று உங்களையும் கேட்டு நாளைய தினம் மகிழ்வாக தீபாவளி கொண்டாடுபவர்கள் கொண்டாடுங்கள், கொண்டாடுபவர்கள் அதுவும் நல்லது என்று நினைத்து கொண்டு கேள்விக்கணை நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம். இன்று கேள்விக்கணை நேற்றைய தின தேதி போட்டு பதிஞ்சிருக்கிறேன். அதில் நீங்கள் உங்களது பெயர்களை கொடுத்துக் கொள்ளலாம். பத்தினி இணைஞ்சிருக்கிறீங்க, ஜேசி இணைஞ்சிருக்கிறீங்க, ஜெயமலர் இணைஞ்சிருக்கிறீங்க, சரோஜினி அக்கா இணைஞ்சிருக்கிற, ராணி இணைஞ்சிருக்கிறீங்க, ஜெயமலர் இணைஞ்சிருக்கிறார், அப்பா இணைஞ்சிருக்கிறார். வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு நிமிடம் உங்களுக்கு பெயர்களை கொடுப்பதற்கு நேரம் இருக்கிறது. சாம்பார் மாதிரி வாணி கேள்விகள் எல்லாம் வரும். சாம்பார் சாம்பார் சரி, சாம்பார் மாதிரி கேள்விகள் எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறது. சாம்பார் வந்தா எல்லாம் எல்லாம் போட்டு தானே மரக்கறிகள் சகலதும் வரும். ராஜி வந்தார். அவருக்கு சலோன கடை ராணி ஜெயமலர் இருக்கிறார். உங்களது பெயர்களை நீங்கள் கொடுத்திருந்தாலே உங்களது புள்ளிகள் அதோடு சேர்த்து கொள்ளப்படும். நீங்கள் வாங்குவதாட்டியும் உங்களுக்கு புள்ளிகள் செய்யும். இப்படி செய்யலாம். எனக்கும் போட்டுட்டு போகலாம் போல கிடையாது. அது கூட விருப்பம். ஏன்னா 5 புள்ளி தானே, 6வது 7வது எல்லாம் அது பிரச்சனை இல்லை. இதில் 5 6 நீங்கள் இணைவதுதான் வெற்றியாளர். இணைகிற எல்லோருமே வெற்றியாளர்கள் தான். இதில் புள்ளியில் எந்தவித ஒன்றும் இல்லை. எல்லோரும் முதல் சொன்ன மாதிரி ஆசிரியர் தான். முன்னுக்கு ஒன்றை போட்டா மாவுக்கு முன்னுக்கு போடுகிற கோதமா உளுத்தம்மான்ற மாதிரி தான். நான் பெயர் போடுறேன். ஆனால் இதை போட்டுட்டு வரேன். சில நேரம் கடைசிக்கு நிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் பங்கு பெற்றேன். உங்களுக்காக எவ்வளவு நேரம் பொறுத்திருந்தாலும் திரும்ப போக நன்றி நன்றி. நான் உங்களை இதை நிப்பாட்டிட்டு வரேன். எப்படி இருக்கிறது இன்றைக்கு கிழமை வாணி? இன்றைக்கு கொஞ்சம் குளிர் தானுங்க. குளிர் பிரான்ஸ்ல ஜெர்மனி குளிரா? இல்ல 8 மணிக்கு அவர் இறங்கல்ல. அவருக்கு 1 மணி தேவைங்கட 1:30 மணி ஆண்டவர். இப்ப 12 அங்க. சரி, இப்பொழுது உங்களுக்கான கேள்விகள் ஆரம்பமாக இருக்கின்றது. விளையாதவர்கள் உங்களது பெயர்களை கொடுத்துக் கொள்ளலாம் என்று உங்களை சொல்லி அனைவருக்கும் மீண்டும் சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இப்பொழுது முதலாவது கேள்வி உங்களுக்காக வருகின்றது. வினைச்சொல் கசக்கி புளிதல் என்பது அதில் வருவது சரியா பிழையா? கசக்கி புளிதல் வருமா உப்பன்னா வருமான்னு பாருங்க. கசக்கி புளிதல் சரி.
கிண்டி கிளறுதல். என்ன ரெண்டும் சரி போட்டுக்கிறீங்க? ஓ, இரண்டும் சரியல்ல. இரண்டாவது பிள்ளையா? சரி தவறு. சரி என்பது சரியானது. மூன்றாவது குத்தி காட்டல். குத்தி காட்டல் வருமா என்னன்னு பாருங்க. சரி தவறு. அதுவும் சரியானதுதான். இப்பொழுது இரட்டை கிளவி. நீர் என ஓடியது. சலசல சலசல சலசல. லகர லகர லகரம் தான் இருக்கிறது. அதை பாருங்க. சலசல என்பது சரியானது. சிறுமிகள் என சிரித்தனர். கலகல கலகல கலகல. கலகலவென சிரித்தனர். இது இப்பொழுது உங்களுக்காக வருகிற திருக்குறள். அதில் என்ன வரும் என்று பாருங்கள். அவை ஏறு புற. மேலான எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. ஒரு எவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கள் பேரல்ல. புற என்பது சரியானது. மக்கள் மெய் உண்டல் உடல் இன்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம். கழுவு செவி செவிக்கு. இன்பம் செவிக்கு. ஊர மேல சோறு போட்டால் நீங்கள் மீதியப்படுத்துங்கள். 1000 வேலை 1000 குரங்கு 1000 காகம். ஊர மேல சோறு போட்டால் 1000 காகம். கூடி வைத்த வீட்டில். கொள்ளி வைக்கலாமா? கொள்ளி வைத்து கொண்டாயா? கொள்ளை அடிக்காதே. கொள்ளி வைக்கலாமா? கெஞ்சும் புத்தி. கேடுபடாது கேவலம் கொடுக்கும், மிஞ்சினால் கெஞ்சும். கேவலம் கொடுக்கும். புண் என்பது காயம். உங்களுக்கானது புண். நுரை கீழான உயிரி. கீழான என்பதற்கான ஒரு அர்த்தம் தான் புண். மண் என்பது தரை. உங்களுக்கானது மண். இளமை பெருமை மன்னன். இரண்டுமே சரியானது. பெருமை மன்னன் என்பது சரியானது. உங்களுக்கானது மானி. 3 சுழி நீ என்றாலும் மாழகு. உங்களுக்கானது 2 சுழி மானி. மானமுடையவர் பிரம்மச்சாரி கொடி வகை மானி. மானி என்பது மானமுடையவருக்கான ஒரு சொல்லும் மானி. 14வது அலி என்றால் காகம். உங்களுக்கானது அலி. கருணை கல் என்ப சொல்ல விட இதில் ஒன்று பாருங்கள். புற்று உப்பு பண்டு. அலி. அலி என்பது வண்டு. ஆயுட்காலம்.
ஆந்தையினுடைய ஆயுட்காலம் அண்ணளவாக 62 ஆண்டுகள், 65 ஆண்டுகள், 68 ஆண்டுகள். 68 ஆண்டுகள் அண்ணளவாக வாழுமாம். ஆமையின் ஆயுட்காலம் சரியானது இல்லை, ஒரு அண்ணளவுக்கு பாருங்கள். 110, 114, 112 வருடங்கள். 112 வருடங்கள் தான் நம்ம அது இந்த கிட்டத்தட்ட வாழும். இசைக்கருவிகளின் அரசன் என போற்றப்படுவது இந்த இசைக்கருவி யாழ், பியானோ, வயலின். வயலின் என்பது சரியானது. பறவைகளின் அரசன் கிமு, கழுகு, குக்கு. கழுகு என்பது சரியானது. ரசாயனங்களின் அரசி கந்தகம், பென்சிலின், பாதரசம். பென்சிலின் என்பது சரியானது. கீரைகளின் அரசி நரந்தாளி கீரை, முருங்கைக்கீரை, தாளிக்கீரை. அரசன் முருங்கைக்கீரை, அரசி என்பது தாளிக்கீரையைத்தான் சொல்வார்கள். பெல்ஜியம் நாட்டினுடைய தேசிய பறவை தகைவிலாங்குருவி, சிற்றலா, கரிக்குருவி. இந்த கரிக்குருவி கடைசியான, முதலாவது தகைவிலாங்குருவி அழிபடுகிறது. ஓகே, சிற்றலால் என்பதுதான் பெல்ஜிய நாட்டினுடையது. டென்மார்க் நாட்டினுடையது பாத்து, அட்ரம், தாரா. அன்னம் என்பது டென்மார்க் நாட்டுக்குரியது. ஜெர்மனி நாட்டினுடையது. பேச அன்னம், பொன்னாங்கழுக்கு, பூப்பர் அன்னம். பொன்னாங்கழுகுதான் ஜெர்மனி நாட்டினுடைய தேசிய பறவை. இது சரியா பிள்ளையாண்டு பாருங்க. கண்டதை கற்றவன் அது பண்டிதன் ஆவான், கண்டு அதை கற்க பண்டிதன் ஆவான் என்பது சரியான பிள்ளையா. கண்டதை கற்க பண்டிதன் ஆவான் என்பது அது பிறகு மருவி வந்தது. 2 தரம் அதான் அதில் போட்டு பண்டிதன். அது போல இதை பாருங்கள். சோழியன் குடுமி சும்மாடு ஆடுமா என்பது மருவி வந்தது. சோழியன் குடும்பி சும்மா ஆடுமா. சரி, தவறு. இது இதுல தவறு. ஆடுமா என்பது ஆகுமா என்பதுதான் அதில் வந்திருந்தது. ஆனால் இதுல பாருங்கோ, சும்மாடு ஆடுமாண்டு போட்டு இருக்கு. இதுல சும்மாடு ஆகுமா. இது தவறண்டு யாரும் போடையில. அதுதான் ஆகுமா என்பதுதான் அது சரியானது. ஒரே ஒருவர் மட்டும் போட்டு. நான் மட்டும்தான் அந்த ஒருவர். நான் மட்டும்தான். நீங்களா? ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, தவறண்டு போட்டும். ஆனா நான் அதுக்காகத்தான் அதை போட்டேன்னா
அது பார்க்குறீங்களான்னு. ஓகே, வாழ்த்துக்கள் வாணி. நன்றி நன்றி. நன்றி. முடியும் என்று உறுதியாக நினைத்தால் முடியாதது ஒன்றும் இல்லை. இது விபுலானந்தர், ஆறுமுகநாவலர், விவேகானந்தர். விவேகானந்தரின் கூற்று. மூன்று விடயங்களை மறக்க முடியாதது சூரியன், சந்திரன், உண்மை. இது யாருடைய கூற்று? நேரு, காந்தி, புத்தர். மூன்று விடயங்களை மறக்க முடியாது: சூரியன், சந்திரன், உண்மை. இது புத்தருடைய கூற்று. இதயம் சொல்வதை வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு. இது விவேகானந்தர், விபுலானந்தர், ஆறுமுகநாவலர். இதுவும் விவேகானந்தருடைய கூற்றுள்ள ஒன்று. உங்கள் மகிழ்ச்சிக்கும் துன்பத்துக்கும் நீங்களே காரணம். மகாத்மா காந்தி, புத்தர், ஆபிரகாம் லிங்கன். இதுவும் புத்தருடைய கூற்றுதான். வங்காளதேச நாட்டினுடைய தேசிய பறவை கரிக்குருவி, வண்ணாத்தி குருவி, லவ் பேர்ட்ஸ். வரிக்குருவி, வண்ணாத்தி குருவி, காதல் குருவி. வண்ணாத்தி குருவி என்பதுதான் வங்காளதேசனுடைய நாட்டினுடைய தேசிய பறவை. பெர்முடா, அன்றைக்கு அவர் ஜேமரர் கேட்டிருந்த பெர்முடா என்பதுதான் வருமா? அந்த நாட்டினுடைய தேசிய பறவை. பெர்முடா தூக்கானண்டு வருமா? பெர்முடா கழுகுவா அல்லது பெர்முடா பெட்ரலா? பெர்முடா பெட்ரல் என்பதுதான் அந்த நாட்டுடைய தேசிய பறவை. அணுக்கம் என்றால் அச்சம், உங்களுக்கானது. ஆனா 3 சொல்லி அணுக்கம். அணுக்கம் என்றால் அச்சம், அணுக்கம் என்றால் தீமை, நுண்மை, அண்மை. அண்மை என்பது அணுக்கம். ஆணை என்றால் யானை போல, உங்களுக்கானது ஆணை. சேர்த்து, கட்டளை, துடை. கட்டளை என்பது சரியானது. அனைவரும் போட்டிருக்கிறீர்கள், மிகவும் சிறப்பு. இரும்பு, இதனுடைய அர்த்தம் என்ன? இரும்பு, வண்டு, சிறுமலை, ஆசனம். இரண்டுமே சரியானது. இரும்பு என்றால் ஒரு வகை வண்டுக்கும் இரும்பு என்ற அர்த்தம் இருக்கிறது. சிறு மலை என்பதற்கும் வண்டு இருக்கின்றது. இருக்கு. ஞானம், விடம், மந்திரம். சைவ மக்கள் அதிகமாக தெரிந்திருப்பீர்கள் இதற்குரிய அர்த்தம். இருக்கு, ஞானம், விடம், மந்திரம். மந்திரம் என்பது சரியானது. 4 வேதங்களில் ஒன்று. இருக்கு, யசு, சாம, மதர்வனம். அணு ஆயுத சோதனைகளுக்கு எதிரான பன்னாட்டு நாள் எப்பொழுது நடைபெற்றிருக்கிறது? 28ஆம் தேதியா, 29ஆம் தேதியா, 30ஆம் தேதியா? அணு ஆயுத சோதனைகளுக்கு எதிரான பன்னாட்டு நாள் இது நேற்றைய தினம் 29ஆம் தேதி. அனைத்துலக காணாம போனோர் நாள் 30ஆம் தேதி, நாளைய தினம் அல்லது நேற்றைய தினம்?
30ஆம் தேதியும் அனைத்துலக காணாமல் போன ஒரு நாள். எறும்புகள் உணவு சுமார் எத்தனை நாட்கள் இல்லாமல் வாழும்? அன்னளவாக எறும்புகள் 90 நாட்கள், 100 நாட்கள், 125 நாட்கள். 100 நாட்கள் உயிர் வாழும். வாழ்நாள் முழுவதும் இதில் வரும் ஒன்றுக்கு பற்கள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். குரங்குக்கு, நாய்க்கு, முயலுக்கு. முயலுக்குத்தான் பற்கள் வளர்ந்து கொண்டிருக்கும். 40வது யானையின் பற்கள் சுமார் எத்தனை கிலோ? 5, 6, 7. சுமார் 5 கிலோ யானையின் பற்கள் இருக்கின்றது. கண் இமை கொண்ட மீன் எது? கண் இமை கொண்ட மீன் திருக்கை, சுறா, நட்சத்திர மீன். சுறாவுக்கு தான் கண்ணிமை இருக்கிறது. பாஸ்கட் காமா இந்தியாவில் உள்ள கோழிக்கூட்டிலிருந்து போத்துக்கள் திரும்ப இந்த ஆண்டு அவர் அங்கு இறங்கி திரும்ப முடிவு செய்தவர். 1498, 1496, 1494 இல்லையா? 1498 என்பது சரியானது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி ஜி.சி. பொன்னம்பலம் தலைமையில் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1944, 1945, 46. 1945 என்பது சரியானது. மிக்கேல் கொர்பச்சேவ் அவர்கள் ரஷ்யாவினுடைய 8வது அரசு தலைவர். அமைதிக்கான நோபல் பரிசை இந்த ஆண்டு பெற்றவர். 2020, 21, 22. இவர் 2022ஆம் ஆண்டு தான் அவருக்கு அறிவிக்கப்பட்டார். அதுக்கு முதல் சொல்லியிருக்க மறந்துடுறது முதல் 42 நீங்க 45 சொன்னீங்க தானே? ஆனா அதுல 12 வந்தது 44 தான் போட்டிருந்தேன். நீங்கள் நான் 45 போட்டேன். நான் இப்ப கடைசியானக்கோ 42வது கேள்வி அந்த அந்த ஆண்டு கேள்வி. நீங்க சொன்னது 45, ஆனால் அதுல வந்தது 44. அது 44 தான். 44 அது சரியானது. சரியா? சரி, 44. நான் திரும்பி அதுல பாக்குறேன் கேள்வியே. சரி, ஓகே ஓகே ஓகே. அக்கா 2192, நேவிஸ் அக்கா 2099, கலைவாணி 1903, ஜேசி 1859, நகலவதி 1708, சரோஜினி அக்கா 1530, பத்மினி 1473, ராஜினி 1235, ஏமலர் 1185. அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களை கடைசி கேள்வியா வாணி? 42. மிக்கேல் கொர்பச்சேவ் அவர்கள் 42. 42வது கேள்வியா? அந்த ஆண்டு 44, 45 மற்றது ஏதோ போட்டுருந்தீங்க. இல்ல 30 இல்ல, அந்த மற்றது என்ன பாஸ்கோ ட காமாவின் கேள்வியா? நீங்க 42வது பாருங்க. முதலாவது 1498 வந்தது. அதுதான் 42வது கேள்வி. இல்ல 45, 44 அந்த அப்படி ஒரு ஆண்டு வந்தது.
ரெண்டாவது ஒருவர் மட்டும் போட்டு இருக்கிறீங்களா? 1944 வந்து அகில இலங்கை கட்சி பொன்னம்பலம் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஓகே சரி 1944 முதலாவதா போட்டிருந்தாலும் சரி. சரி இல்லை இல்லை நீங்கள் சொல்ல 45 சொன்னீங்க அதான் கேட்டேன். ஓகே ஓகே 1944. ஓகே நான் போட்டுட்டு திரும்ப 45 மாற்றிட்டேன். ரெண்டு காட்சி வந்திருக்கிறேன். ஓகே ஸோ நியூஸ் பிலிப் சார்கள் ஜேனன் சார்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். பார்த்தீங்களா அவசரத்தில் ரெண்டாவதுக்கு வந்துட்டுறேன். இந்த ஒன்றெல்லாம் கனவில் எடுத்துங்க. நான் செய்யல அதாவது கணக்க பேர் ஒன்று ஒரு புள்ளி எடுக்கிறது கணக்கு இல்லை ஒரு புள்ளி எடுத்திருந்தால் கனவேர் போல் எடுத்திருந்தாங்க. ஒரு ஒன்று ஒன்று சில கேள்விகளுக்கு ஒன்று எடுத்து அது வாணி வாணி அது நான் அதுல அந்த டேஷ் போட்டு விட்டேன். நான் அதுக்கு அதான் அந்த ஆகுமாண்டு போட்டவர் தான் முதல் போட்டேன். நான் இல்லை அந்த ஆகுமாண்டு வரதான் நான் போட்டேன்னா பேர் முதலாவது வந்து சரி பிள்ளைன்னு வந்துட்டே அந்த ஆகுமா இதில் இருக்குது யோசிச்சுட்டு போட்டு போட்டா மேலே பார்த்தா ஓகே இதாக தான் வருமா. ஓகே மிகச்சிறப்பு. இப்போ உங்களுக்கான கேள்விகளில் வேறு வரப்போறத சொல்லுங்க. யாருமே இல்லை 5 பேர் தான் நிற்கிறோம். அது ஜெயமல்லர் வாணி எழுத தேவையில்லை. நேவிசக்கா 5 ஜியாக்கா 6 நான் 7 4 சொன்னேன். நானவதி என்ன 4 சொல்லி இருந்தோம். நான் 7 சொல்றேன். பத்மினி 3 சொன்னேன். நான் முதலாவது ஜெயமலர், இரண்டாவது வாணி, மூன்றாவது நகுலவதி, நாலாவது ஜெசி, 5வது நேமிசக்கா, 6வது ஜெயாக்கா, 7வது பத்மினி, 8வது நான் ராஜினி. கூப்பிடுங்க வராட்டிக்கு விடுங்கோ, வந்தா சரியா கூப்பிடுறேன். எட்டாவது வர முடியாது. இல்லாட்டி ஒன்று ரெண்டோ கொடுங்க, என்ன பிரச்சனை இல்லை. ஒன்றுல சொல்லிட்டு போறீங்களா? ஓகே சொல்லுங்க. ஓகே 2 கேள்வி வேணும். இப்ப உங்களுக்கான முதலாவது கேள்வி ஏற்கனவே கேட்டேன், நான் தான் பாப்போம் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கிறீங்களா. இப்ப இந்த தொப்பான பாஸ்போர்ட்டில 6 நாடுகள் 194 நாடு கழிய கழுங்கோ 194 நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய பாஸ்போர்ட்டுகள் கடவுச்சீட்டுகளில் 6 பாஸ்போர்ட் இருக்கின்றன. அதில் ஒன்றொன்றை சொல்லி கொடுப்போங்க பாப்போம். முதல் ராஜினி கவனமா கேள்வி 2 தரம் சொல்லிட்டேன். 194 இடங்களை பெற்ற 6 கடவுச்சீட்டுகள். ஏற்கனவே கேட்டேன் நான் ஒரு தடவை. இப்ப அண்மை சிங்கப்பூர் சொல்லி பார்க்க. ஓகே சரி நன்றியா விட்டு தந்தாங்க. நன்றி. சிங்கப்பூர். ஓகே ஜெயமலா துபாய்ன்னு சொல்றேன். துபாய். வாணி இலங்கை. விளங்கல இலங்கை 194 நாடுகளுக்கு பயணம் செல்லலாம். அதெல்லாம் கேள்வியா சொல்லி விளங்கி இருந்ததா? 194 நாடுகளுக்கு அந்த கடவுச்சீட்டுகளில் பயணம் செய்யக்கூடியதா இருக்கும். ஓகே அப்புறம் சொல்றேன். விளங்கல எங்கட நாடு சொல்றேன். நீங்கள் நெதர்லாந்து. உங்களுக்கு கேள்வி விளங்கினதோ ஜெயமல? நெதர்லாந்து இல்லை, நான் இங்கிலாந்து. ஒரு தடவை தான் நெதர்லாந்து முதலில் இருக்கிறேன். ஓகே ஜெயமல உங்களுக்கு கேள்வி விளங்கினதா சொன்னது? அந்த பாஸ்போர்ட் விசா இல்லாம போறதானே அந்த இது இல்லாம. ஆமா ஆமா சொல்லுங்க பாப்பா. அப்ப துபாய் என்றவர் அதைத்தான் திரும்பி சான்ஸ் கொடுத்த நான் வாணிக்கு. அதனாலதான் அவரை கேட்டது. கேள்வி முதல் புரிய இல்லையோ தெரியாண்டு. இல்ல தெரியுமா? அது பாப்போம். என்ன நாடு சொல்லலாம்? ஆஸ்திரேலியா சொல்லி பாப்போம். ஓகே நகுலவதி ஜெர்மனியை சொல்லி பாக்குறேன். ஜெர்மனி.
அடுத்தால் ஜெசி நான் என்ன தெரியல. சுவிஸ சொல்றேன். சுவிஸ். அடுத்தது நேவிசக்கா. பிரான்ஸை சொல்றேன். அடுத்தவர் ஜியாக்கா. இந்தியா. இந்தியா. பத்மினி. நான் இலங்கைய சொல்றேன். இலங்கை. அடுத்தால் சொல்லிட்டா சரோஜினி அக்கா. இதுல வந்து 6 நாடுகள்ல 1 2 3 4 சரி 4 நாடுகள் சரியா வந்திருக்கிறது. இப்ப சரோஜினி அக்கா இன்னும் ஒரு சான்ஸ் தந்தா சொல்லுங்க. ராஜினி உங்களுக்கு முடிஞ்சதண்டா சொல்லுங்க அல்லது அடுத்த ஆளுக்கு. நான் எங்கட நாட்டை சொல்றேன். எங்கட நாட்டை சொல்றேன். ஜெர்மனி. உங்களுக்கு நாடு இருக்குதா? அப்ப நீங்கள் நகுலபதி ஜெர்மனி சொன்னதா கவனிக்க இல்லையாக்கும். பத்மினி. ஓ என்ன சொல்ல நாடுகள் 2 நாடு இருக்கு சொல்லுங்க பாப்பா. ஆஸ்திரேலியா சொல்லிட்டீங்கம்மா. அது நீங்கள் தான் காதுல கேட்டு பார்த்து கேட்டு கொண்டிருக்கணும். ஆஸ்திரேலியா சொல்லி பார்க்க. ஆஸ்திரேலியா கேம்ல சொல்லி இருந்தார், நீங்கள் கவனிக்க இல்ல. பிறகு கவனிக்க அடுத்த ஜெயாக்கா. ஜெயாக்கா நான் கனடான்னு சொல்லிப்பேன். கனடா. நேவிசக்கா என்ன மட்டும் சொல்லுங்க பாப்பா. அமெரிக்கா. அமெரிக்கா. ஜெசி ஒன்று சொல்லுங்க. ஜப்பான். ஜப்பான். ஓகே, ஜப்பான் சரியானது. நகுலவதி ஒன்று சொல்லுங்க, அவர் சொல்லுவார் பாப்பா. நான் ஸ்பெயினை சொல்லி பார்க்கிறேன். ஸ்பெயின். நீங்கள் வாழ்த்துக்கள். ஆனா ஸ்பெயின் சரோஜினி அக்கா சொல்லி இருந்தார். அடுத்தது வாணி சொல்லுங்கள். அயர்லாந்து. அவனுக்கேல கேட்கல அவ சொன்னதான். எல்லாம் வந்துட்டு போல ஒரு அப்புறம் போவா. 1 2 3 4 5 நேவிசக்கா சொல்லியிருந்தார். நகுலவதி சொல்லியிருந்தார். சரி, இன்னும் ஒரு நாடு சொல்ல இருக்குது. வாணி வாணி நீங்க சொல்லுங்க பாருங்க. அயர்லாந்து சொன்னேன். ஐலாண்டுக்கா? அயர்லாந்து. அயர்லாந்து. ஓகே, ஜெயமலா நீங்கள் சொல்லுங்க பாப்பா. மலேசியா. மலேசியா பாஸ்போர்ட்ல 190 நாடுகளே யோசிச்சு பார்க்கல நீங்கள். ஓகே சரி. நாடுகளுக்கு போகலாம்ல நீங்க? 194 நாடுகளுக்கு போகக்கூடியதாக இன்னும் ஒரு நாட்டு ஐரோப்பிய நாடுகளில் ஒரு நாட்டு கடவுச்சீட்டில் போகலாம். யார் ஆண்டாலும் முயற்சி செய்து பாருங்க பார்ப்போம். ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தடவை சொல்றேன்டா கேம்ல திரும்பி ஆரம்பிங்க. ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளதான். ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள நோர்வே. சரோஜினி அக்கா வெயிட் பண்ணுங்க. நீங்க சொன்ன ஒன்றும் விலங்கையில வெயிட் பண்ணுங்க. அவர் நோர்வே. பாணி. டென்மார்க் சொல்றேன். டென்மார்க். நகுலவதி என்ன கேட்க இல்ல. லக்சம்பர்க்க சொல்லி பார்க்கலாம். லக்சம்பர்க். ஜெசி முதல் வந்தாதிரிகள் இத்தாலி. வாழ்த்துக்கள். இத்தாலி என்பது சரியானது. யாரோ சொல்லி முதல் சொன்னவை அதை சொல்லிட்டினம். சரோஜினி அக்கா சொல்லியிருந்தாரா? ஓ மன்னிப்புடன் கவனிக்கல. ஓகே, 6 நாடுகளும் தான். சரி, மற்றது இதில் வந்து அதுதான் சொல்லப்போ. முதலாவதாக பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின். சரியா கேட்டு எழுதி வச்சுக் கொள்ளுங்க ஞாபகமா. 193 நாடுகளுக்கு போக சென்ன கடவுச்சீட்டுகள். பின்லாந்து,
சவுத் கொரியா, ஸ்வீடன். 192 நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய பாஸ்போர்ட் வந்து ஆஸ்திரியா, டென்மார்க், அயர்லாந்து, நெதர்லாந்து. விளங்கிச்சுதோ? அமெரிக்கா இல்லையா? அமெரிக்கா இல்லையா? அமெரிக்கா இந்த அமெரிக்கா இல்ல. அமெரிக்கா பாஸ்போர்ட். சொல்லுங்க ஐரோப்பிய நாடுகள் பயணம் செய்ய அந்த முதல் நாடுகள் 100 முதல் இதை சொல்லுங்க. அமெரிக்கா பிரான்ஸ், ம். ஜெர்மனி, ம். இத்தாலி, ம். ஜப்பான், ம். சிங்கப்பூர், ம். ஸ்பெயின். ம். அடுத்து 193 நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய பாஸ்போர்ட் பின்லாந்து, சவுத் கொரியா, ஸ்வீடன். 192 நாடுகளுக்கு ஆஸ்திரியா, டென்மார்க், அயர்லாந்து, நெதர்லாந்து. அமெரிக்காவும் போட்டது. அமெரிக்காவுக்கு நாங்கள் தான் போட்டு பார்க்கணும். போட்டிருந்து நான் பார்த்தேன் இப்ப போட்டிருந்து. அமெரிக்காவுக்கு இல்லையா? அமெரிக்காவின் இந்த பாஸ்போர்ட்ல 190 எல்லாம் அமெரிக்காவுக்கு போற கஷ்டம். மற்ற அந்த முஸ்லீம் நாடு ஒண்ணும் போயில அது அமெரிக்காவுக்கு. இப்ப அடுத்த ஒரு கேள்விக்கு கவனமா முதலே கேட்டுக்கொள்ளுங்கள். எங்க பாணி வெளியில போயிட்டாரு. நீங்கள் இதை போட்ட உடனே எனக்கு இது. இப்ப அடுத்த கேள்விக்கு ஒருவருக்கு நல்ல சந்தர்ப்பம் பெறும். நீங்கள் குழப்பி சொன்னால் யாருக்கும் அந்த புள்ளி ஒன்றும் வராது. இதுக்கு 3 மறுமொழி சொல்ல வேண்டி இருக்குது. 10 புள்ளிக்கான கேள்வி. ஓகேயா? இப்ப அந்த வந்த அடிப்படையிலேயே நீங்க சொன்னாலும் ஓகே எனக்கு. சரிதானே? உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு முதலாவது ஆளுக்கு சொல்ல கஷ்டம்னா நீங்க யோசிச்சு எனக்கு டைம் தந்தீங்கன்னா நான் மற்றவரோட கேட்பேன். ஓகேயா? விளங்குதா? இப்ப உங்களுக்கானது. இப்ப இந்தியாவில வந்து நீங்கள் அண்மையில் ஒருவரை நினைச்சு பார்த்தா கூட இந்த கேள்வியை உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கான உங்களுக்கான ஒரு உதவி. இந்தியாவில மகா மனிதர் என்று சொல்வார்கள். இதில் வந்து ஏழைகளுக்கு தங்களது மொத்த வருமானத்தையும் கொடுத்து அவர்கள் சரியான கோடிக்கணக்கில் தங்களது காசுகளை செலவழித்தவர்களில் 3 மகா மனிதர் என்று சொல்வார்கள். அதுக்காக நீங்கள் காமராஜர், மகாத்மா காந்தி, அண்ணாதுரைக்கு போகாதீர்களா? ஒருவர் வந்து நான் நினைக்கிறேன் இப்பவும் உயிருடன் இருக்கிறார் என்று தான் நினைக்கிறேன். எனக்கு அவற்றை ஒன்று இந்த தகவலை இப்ப பார்க்க முடியல. நான் வேணுமெண்டா பார்த்துட்டு பிறகு சொல்றேன். அதில் 3 பெயர். 3 மகான்கள் என்று சொல்வார்கள். இந்தியாவில் மகா மனிதர் என்றும் இவர்களை சொல்வார்கள். நீங்கள் சிந்திச்சு சொன்னீங்களா சரியா இருக்கு. இப்ப அண்மையில் ஒருவருடைய பெயர் அடிபட்டது. மூன்றும் சொன்னீங்களா தான் உங்களுக்கு 10 புள்ளி. மூன்றும் சொன்னா 10 புள்ளி. இன்று நீங்கள் ஒன்று சொன்னா கூட உங்களுக்கு அது 1 புள்ளி தான் புறவு வரும். அதனால யோசிச்சு சொல்லுங்க. நீங்கள் டைம் எடுக்கிறேன்டா ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவர் ஃபேமஸ் ஆனவர் தான் ஒருவர். அவர் திருமணம் ஆகவில்லை. இவருக்கும் உங்களுக்கான உதவி. இளையவர்களை ஊக்குவித்தவர் ஒருவர். அண்மையில் ஒருவரை பற்றி கேள்விகளில் எல்லாம் எடுத்திருந்தோம். இன்னும் ஒருவர், இவருடைய பெயரும் இவரும் ஏழைகளுக்காகவே நல்லாவா செலவழித்துக் கொண்டு இருக்கிறார். 2 பேரை தெரியும், ஒரு ஆளை தெரியும். பேர் நினைவுக்கு வருவதில்ல. அது இல்ல வராட்டி நீங்கள் நினைவா யோசிச்சு சொல்லுங்க. சொன்னா சரி, அவ்வளவுதான். 2 பேரை சொல்றேனா? அது சொன்னீங்களா? ஏற்கனவே உங்களோட புள்ளியல் உங்களுக்கு அந்த தமிழ் விளங்குற இல்லையா? விளங்குறல்ல, அப்படி போட்டு விடுவோம். நீங்கள் சொன்னீங்கள் என்றால் உங்களோட புள்ளியல் இழப்பீர்கள். அவர் என்ன சொல்றாரு நவரவதி அவர்களே? 3 பேர் யோசிச்சு சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். சொல்ல முடியாட்டி நான் உதவி தருவேன் தானே. பிறகு சொல்றதுக்கு இடையில நான் அவரை பற்றிய தகவலை பார்த்து கொண்டிருக்கிறேன். சரியா?
இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இறந்து விட்டார்களா? 2 பேர் இல்லை. அந்த மற்றவரைத்தான் ஒருக்கா அவரை எனக்கு தெரியல இருக்கிறாரா இல்லையா என்பது, அதைத்தான் ஒருக்கா பார்க்க. அவரும் ஒரு இளைய அவரை பெரிய கன வயசு இல்லை. மகா மனிதனா மனிதர் அது எப்படி சொல்றாலும் சொல்லலாம். மூன்று பேரும் இல்லையே. நாங்க இல்லை. 3 பேரை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். 3 பேர் இருக்கிற மாதிரியா. இது எல்லாரும் இல்லை. 3 பேரும் இல்லையாம இருக்கலாம். நீங்க சொல்றது எனக்கு தெரியல, பாக்குறேன். சரி, இப்ப நீங்கள் 3 பேர் எதுனா பிறங்க ஜெயமலர், உங்களால முடிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லி பாருங்க. பிள்ளையண்டாலும் பரவாயில்ல, சொல்லி பாருங்க. நான் இல்லையண்டா கடைசி இதுக்கு உதவி தருவது கொஞ்சம் பார்ப்போம். நீங்கள் இளையவர்களை சிந்தித்தீங்களா ஒருவருடைய பெயர் வரும் நிச்சயமாக. மற்றவர் எனக்கு தெரியவில்லை. நான் வேற இன்ஜினியர்களுடைய தேடவும் இல்லாம இருக்கு. மற்றவரிடம் சொல்ல கேளுங்க. வாணி, சும்மா நான் தேட இல்லை. அப்துல் கலாம் அவர்கள் லோரன்ஸ் நம்பியார சொல்றேன். அப்துல் கலாம் மிக சிறப்பு. அப்துல் கலாம் என்பது நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க எல்லாரையும் நீங்கள் சொல்லுங்க. அடுத்த ஆள் பாருங்க. அண்ணன் 2 இருக்கிறது பாருங்க. லோரன்ஸ் லோரன்ஸா? நீங்கள் பாருங்க. லோரன்ஸ் என்றதார் டான்ஸ் ஆடுறவரா? யாருடைய சொன்னேன் நான் ஏனக்கா லோரன்ஸ் வந்து டான்ஸ் ஆடுறவரா? நான் சொன்னது லோரன்ஸ் அவர் தான் டான்ஸ் ஆடுறாரு. எனக்கு ஜேனஸ் இல்ல, இப்ப ஏக்கா கேட்ட லோரன்ஸ் இல்ல, நடனம் ஆடுறாரு. அந்த கனப்பிள்ளைகளை எல்லாம் வச்சு பராமரிச்சு வரேன். லோரன்ஸ் மற்றது அப்துல் கலாம், மற்றது டாரா ரத்னா. ஆனா லோரன்ஸ் நான் சொன்னேனா? ஓகே, ஜியாக்காவும் அது சொல்லி இருக்கிற. ஓகே, மற்ற நம்பியா அதுல நகுலவதி நியமிசக்கா சொல்லி போட்டு போறீங்களா? நான் சொல்லிட்டு போறேன். ஒரு ஆளை சொல்லிட்டு போறேன். ஒரு ஆளை மட்டும் நீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. சூரி. அப்பா சூரி. அடுத்த அதுல சொல்ல மற்றது நீங்கள் யார சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க 2 பேர். நானா அப்துல் கலாம் சொல்லுவேன். மற்றது யாரு? மற்றது தெரியல. சரி, அடுத்தாள் நகுலவதி. விஜயகாந்த சொல்றேன். ஓ, விஜயகாந்த். ரத்தன் டாட்டா. ஓகே. மற்றது லோரன்ஸ் டான்ஸ் ஆடுறவர். ஓகே, நன்றி. ஜெசி? எனக்கு தெரியாது. அதுவும் நல்லது, அது மிக சிறப்பு. நேவிசக்காவும் சொல்லி நேவிசக்கா சொல்ல முடியுமா? நான் சொல்லி கேட்டுட்டு போறேன். அடுத்த ஜெயாக்கா சொல்லிட்டார். பத்மினி? ஒன்று ரத்தன் டாட்டா. ஓகே. 2வது அப்துல் கலாம சொல்லுவோம். ஓகே. 3வது ஏதாவது பாலன் அப்படி ஒரு. சரி, அடுத்த ராஜினி. அவர் பிஸியா இருப்பார். சரோஜினி அக்கா, ராஜினி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் சொல்லலாம். அந்த 3வது ஆளுக்கு உங்களுக்கு சொல்ல முடிஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சொல்லுங்க. விஜய் சேதுபதி. அப்பா, அவர் பிக் பாஸ்லயே தான். ஓகே, தெரியாது. ஓகே. இப்ப ஒருத்தருக்கும் சொல்ல முடியாது. சரியா? 2 பேர் நீங்க சொன்னது சரி. முதலாவது வாணிக்கு வாழ்த்துக்கள். அப்துல் கலாமும் ரத்தன் டாடாவும் மகா மனிதர் என்று சொல்லு. அண்ணாட் குமார் என்று ஒருவரும் தன் உழைப்புள்ள பெரிய பணக்காரன். அவருடைய பெயரும் பெருசா வெளிவரையில. ஆனா இந்த அண்ணாட் குமார் என்றது அவருடைய பணமும் முழுவதுமே அவர் ஏழைகளுக்காகவே அவர் அந்த பணத்தை கொடுத்திருக்கிறார். நானும் அதைத்தான் பார்த்தேன். அவர் நினைக்கு இந்த இடம். அப்ப உங்களுக்கு அண்ணாட் குமார் வந்து பங்காளியா? அப்ப விளங்கல்ல, இங்க திரும்புங்க. டெல்லியில இருக்கிறவர். ஓகே,
ഡൽഹിയിൽ അവരും മുഴു തന്റെ ഉழைப்பிന്റെ വരുമാനത്തിൽ വേണേ முழு இதுகளையும் ஏழைகளுக்கு பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இருக்குல்லம்மா அவர்களுக்கே செலவழித்து கொண்டு கொடுக்கிறார். ஆனா லாரன்ஸும் செய்திருக்கிறார் நிறைய. பண்ணி வச்சிருக்கிறார் அது அப்படி அந்த அளவுக்கு அவர்கள வருமானம் அளவுக்கு இல்லை. அதானே சூர்யாவும் அவரம் வச்சிருக்கிறார். சூரி இல்ல சூர்யாதான் அகரம் ஃபவுண்டேஷனால வச்சிருக்கணும், அகரம் எல்லாம் வச்சிருக்கணும். ஆனா லாரன்ஸ் நிறைய செய்யறார். லாரன்ஸ் ஒரு கிருஷ்ணனா இருந்தாலும் இந்த இந்த பக்தர் தானே அவர், இது ஐயப்ப பக்தர் தானே. இன்னும் அவர் தாயின் இது கோயிலு கட்டி என்ன லாரன்ஸ் ஒரு முறை தெரியாததை அறியாததை அறிஞ்சு கொள்றது தானே மிக மிக சிறப்பு. அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாணிக்கும் ஏக்காவுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நீங்கள் உணர்ந்து கொண்டு சரியாக சொல்லி இருக்கிறீர்கள். புதாளன் பேர் என்ன சொன்னீங்க? அன்னாட்குமார். ஆமா, இது இப்ப ஒரு கிழமைக்குள்ளே எல்லா இதுகளிலும் ஃபேமஸாக வந்து இதுகள் போட்டு அந்த மாமனிதர் ஜவஹர்லால் நேரு இருக்கிறார். மற்றது இவர் அதுதான் அங்க போகண்டதுக்காகத்தான் முதலே பழைய ஆக்கள் கனவே இருக்கிறேன். ஆமா ஆமா. அப்ப அப்துல் அந்த அம்பேத்கர் இருக்கிறார். எல்லா மாமனிதர்களும் அவர்களுக்கு இதுக்கும் சம்பந்தம். இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நாளைய இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வேறு கேள்விகளுடன் சந்தித்துக் கொள்கிறேன். தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணி மோகனுக்கும் இதில் இணைந்து பங்கு பெற்றிய அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் வெற்றி தோல்விக்கு அப்பால் அனைவரும் இணைந்து சிறப்பிக்கிற உங்களுக்கு மிகவும் நன்றிதனை தெரிவித்து எங்களுக்கு கலந்தந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் வெள்ளிக்கிழமை இன்னும் ஒரு நிகழ்வுடன் சந்திப்போம். நன்றி நன்றி. இந்த கேள்விகளை பற்றி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்கள் ஒண்ணும் இல்லையா? என் பக்கம் இல்லை, எல்லாம் ஓகே. எல்லோருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி நன்றி நன்றி. ஆனா இன்றைக்கு நீங்க அந்த இது கொண்டு வந்தது வித்தியாசமா இருந்த பிராக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு இப்ப நான் வருமா அப்படி வருமா அது வித்தியாசமா இருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஆமா இல்ல நான் நேரடியா போடல பெருசாக போயல கொஞ்சம் பிடிப்பதும் கஷ்டமா இருந்தது. அப்ப இப்படி போட்டு பார்ப்போம்னு கூட இப்ப நான் வாயால சொல்லிக்கல கசக்கி பிழிதல்னு தான் நான் சொல்லிக்கல. சொல்லும் பொழுது அந்த இப்ப நான் உடையக்கல நீங்கள் எழுதியக்கல அப்படி யோசிச்சு பிடிக்கலாம் தானே, ஒரே மாதிரியே தண்டாமல் அதெல்லாம் அந்த சரி பிள்ளையும் போட்டு அப்படி செய்து பார்த்தேன். அந்த மெய்யெழுத்து வந்தாலும் அது இரட்ட கிளவிக்கே இரட்ட இனமொழிக்கே வரும். நான் எத்தனையோ இனமொழி பார்த்தேன்னா அதுக்கு இடையில மெய்யெழுத்து வருது. ஆனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், வித்தியாசமான அர்த்தம் இருக்கு. இப்ப கசக்கி புளிதல்னு சொன்னால் அது தனி உடுப்ப மட்டும் இல்ல, ஒரு ஆளுடைய மூளையும் கசக்கி புளியலாம். அர்த்தம் இனமொழியா வரும். அது இனமொழியா கிளவி இல்ல, இனமொழியா வரும். அது அப்ப இணைமொழி என்றைக்குல நாங்கள் அது மெய்யெழுத்து வராட்டு தான் சரி, மெய்யெழுத்து வந்த புள்ளி அப்படி எடுக்கல. அது சிலருக்கு வரும் சிலருக்கு வராது. அது நான் கவனிச்சுதான். மற்ற இதைத்தான் சொல்லியிருந்தேன் நான், நீங்க அண்ணளவாண்டு கேட்டுட்டு 212 214 15 அப்படி போடல எங்களுக்கு அண்ணளவான்னு தெரியாது. இன்னும் கொஞ்சம் கூட கூட போடணுமே. நம்பர்களை போட எங்களுக்கு அண்ணளவு பெருசா தெரியாது. என்ன அப்படின்னு அக்யூரேட்டா சொல்லணும், இதுதானு சொல்லிச்சுன்னா ஓகே. இல்ல இப்ப நானும் சின்ன சின்ன வித்தியாசம் தெரியல எங்களுக்கு அது பிடிக்கலாம கிடையாது. ஆமா இந்த அண்ணன் 100 வந்தா நான் நினைச்சது, அப்புறம் அதுல 100 வராதபடினால அப்ப 12 போட்டு விட்டேன். நான் கேள்விப்பட்டா 200 வருஷம் வாழும். இல்ல இல்ல 1000 வருஷம் வந்து ஆமா கூட இருந்தது. என்ன 202 கேள்வி இருக்குமோ? 1000 வருஷம் கூட வருஷம் தான் இருக்கு. ஆமா கூட வருஷம் தானே. இப்ப ஒரு மனுஷத்த வாழ்காலத்தையும் பார்த்தால்வானே மினிமம் 80 தான் அது இந்த டோட்டல பாக்குறது என்ன ஒவ்வொரு நாட்டுல. ஆனால் இப்ப 100 தாண்டி 104 105 116 வயசுல எல்லாம் இருக்கணும். சாதாரணம் கேட்கலாம். நீங்க இந்த நாட்டுல சாதாரணம் தான் கேட்கலாம். ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வித்தியாசம். சில இதுல 60 வயதுல போறாக்களும் இருக்கணும் சராசரி. அப்ப இப்ப இங்க எல்லாம் 90 100க்கு இருக்கணும். இங்க நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும்.
இலங்கையிலேயே இருக்கிறார்கள் 100 தாண்டியவர்கள். மிருகங்களும் அப்படித்தான். எங்க சாப்பாடு அதிகமா இருக்கும் அங்க கூட வாழும், இல்லாத இடத்துல டக்குன்னு சாகும். அதனுடைய அதே நாங்களே அக்யூரேட்டா சொல்லல இதுதான் சொல்லி. சரி, நாளண்டே அணிலையும் கொஞ்சம் மாத்தி எல்லாத்தையும் மாத்தி அமைப்பம். வெள்ளிக்கிழமைக்கு நிகழ்விலையும் பார்ப்போம். அதுக்குள்ளேயும் கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிங்கண்டா அந்த விதுகளுக்குள்ள என்ன ஓல்ட் லேடிஸுக்குள்ள எல்லாம் வைக்கலாம் நீங்க. கிராண்ட்மாக்குள்ள 2 கிராண்ட்மாக்குள்ள எல்லாம் வைக்கலாம் கூட. அதுக்குள்ள இனமொழிக்குள்ள வைக்கலாம். இனமொழியில வச்சு வைக்கலாம். அதான் இப்ப நாங்கள் இந்த பழமொழிகள் நானும் இப்ப நாங்களும் நீங்கள் இது எனக்கு அன்றைக்கு நீங்கள் சொல்லிக்கலாம் உடனே கிளிக் பண்ணுங்க. சும்மாட ஆகுமாண்டு சோனியன் குடும்பி சும்மா நாங்க சும்மா ஆடுமாண்டா போடுறோம். கறிபுளியதான் பார்த்தோம், கீழே உள்ளதை பாக்குறேன். இல்ல எனக்கு அப்படி மூலம் வந்துட்டா சரியும் இருக்கு பிள்ளையும் இருக்கு, ஏன் ஆகுமா இருக்கு, அதுக்காக நான் போட்டது. பாத்துப்பா அப்புறம் மேல வாசிக்க சரி சோழியம் கூட சும்மா ஆடு ஆகுமா. அதான் நான் அந்த ஆடுமாவையும் அதை போட்டு டேஷ் 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 என்று போட்டு விட்டேன். நாங்க சொல்லுங்க சும்மா ஆடுமா சும்மா. நான் டேஷ் போட இல்லை, முதலுக்கு டேஷ் போட இல்லை. அப்ப சரி புல ரெண்டும் தானே வர போகுது. இந்த முதலாவது ஒன்று போட்டிருந்தேன் எல்லாத்துக்கும் முதல்ல ஒன்று. அப்ப இதை பார்த்து போட்டு இது நீங்கள் என்ன சொன்னா நாங்கள் உண்மையில சோனியன் என்று சொல்லியிருக்கல அப்படி சொல்லிப்பா டக்கண்டு சொல்லும் போய் பேச்சு வழக்குல சோனியன் குடும்பி சும்மா சொல்றோம் அப்படித்தான் சொல்லுவோம் பேச்சு வழக்குல. அப்ப சோழியன் தான் வர்றது. அப்ப நான் இதை பார்த்துட்டு இதுல 2 போடுவேன். சும்மா ஆடுமா அதுல ஒரு மீனிங்கும் இல்ல, சும்மா ஆடு ஆகுமா தான் சரி. என்ன சும்மாடு ஆகுமா. அப்ப நாங்கள் அதை பாவிக்கிறதில்ல. அப்ப நீங்களே சொன்ன போலதான் யோசிச்சேன், நட இப்படியும் ஒருக்கா போட்டு பார்ப்போம். அப்ப அது அந்த பழமொழியையும் நீங்கள் சொல்லும் பொழுது நாங்களும் அதை புரிஞ்சு கொள்றோம். இப்ப பஜிதாவும் அந்த முதல் இதுல பழமொழியா வந்தேக்குள்ள கேட்கிறா இல்ல அவட நிகழ்ச்சி வீரர்கள். இப்ப சரி நாங்களும் அறிஞ்சு நாங்களும் புளையா தானே சொல்றோம். அப்ப அதையும் அறிஞ்சு கொள்ளலாம் தானே போட்டுதான் சரி. நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் எல்லோரும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அந்த 5 புள்ளி 10 புள்ளி கேள்வியில தான் வாணி மற்றவர்கள் மாறுறதுக்கு சுகமா இருக்கு. அதுதான் அப்படி அதைத்தான் தேடி பார்க்க வேண்டியது. சரி, அனைவருக்குமே சிறப்பான அடுத்த ஒரு கேள்வி. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் இருந்தேன் இதுல கலந்து கொள்ள முடியவில்லை, நினைக்காதீங்கோ. நான் என்னோட வேலைகளால் இருக்கப்படியால இணைஞ்சு கொள்ள முடியுதில்ல நிகழ்ச்சியில. நேற்று ஒரு ஆள் இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சிட்டு செய்ய முடியல என்னால கேள்விகளை. அதனால குறைக்காதீங்க இணைஞ்சிருந்தேன். செல்வியக்கா ஒரு கேள்வி. செல்வியக்கா நான் இந்த கலாசக்தியோட தொடர்பு கொள்றதுக்கு முயற்சிக்கிறேன். அவ எடுக்கிறாயில அந்த நம்பர் ரிங் பண்ணதை எடுக்கிறாயில எனக்கு ஒரு தகவல் தர சொல்லுங்க. கலாவ கதைக்கு சொல்லுங்க. ஓகே, உங்களோட நம்பரே இருக்க அது இதுல பேஸ்புக்ல தான் எனக்கு ஒரு போட்டு விடுறீங்களா உங்களோட வாட்ஸ்அப் நம்பரு? ஓகே ஓகே ஓகே. நான் இலங்கையில பள்ளிக்கூட லீவா இருக்கணுமே. நீ உங்களுக்கு சுகமா இருக்குன்னு நான் கதைக்கு சொல்லி விடுறேன். ஓகே ஓகே. நான் எடுத்திருந்தேன் 3-4 தடவை எடுத்திருந்தேன் நான். அவாக்கு அவ எனக்கு பதில் தெரியல. தெரியல சில அந்த சின்னவன் விட மாட்டான். டெலிபோனா கண்டா இந்த நேரம் பறிச்சு 2 போட்டு ஓஃப் பண்ணி தான் கூட வைக்கிறது. நான் அக்காட மகனுக்கு தான் அவனுக்கு தான் எடுக்கிறது. அப்ப அவர் எடுப்பார் உடனே. நான் இப்ப சொல்லி விடுறேன். ஓகே, நன்றி நன்றி. எனக்கு புத்தகத்துல போட்டு விடுங்க. ஓகே வாட்ஸ்அப் நம்பரு. நன்றி நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஏன் அப்புறம் மீண்டும் சத்தம் காதப்புலந்து வந்தது. நன்றி அக்கா. பாட்டு கேளுவீங்களா? வாணி மாமி வாணி மாமி இல்ல அதான் வந்தது.